இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கேட்டு தேர்தல் ஆணையத்தில் சசிகலா தரப்பு வாதம் முடிவடைந்திருக்கிறது. அதன் பிறகு ஓபிஎஸ் தரப்பில் முதற்கட்ட வாதம் நிறைவுற்றிருக்கும் நிலையில் டெல்லி செய்தியாளர் கணபதி கூடுதல் தகவல்களை தருகிறார். கணபதி, தற்போதைய நிலை என்ன? வெங்கட், சற்று முன் இன்றைய விசாரணையின் லஞ்ச் பிரேக் என்று சொல்லப்படும் மதிய உணவு இடைவேளை இப்போது வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி அனைவருக்கும் 45 நிமிடம் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விசாரணையில் பங்கேற்றவர்கள் அனைவரும் தற்போது கலைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். 45 நிமிடங்கள் கழித்து மீண்டும் விசாரணை தொடங்கும். இன்று மனுதாரர் என்கிற முறையிலே ஓபிஎஸ் தரப்பிலே ஆரம்பகட்ட விசாரணையிலே முதல் தனது வாதங்களை எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 10:30 மணிக்கு தொடங்கிய விசாரணையிலே ஓபிஎஸ் தரப்பு சார்பாக வழக்கறிஞர்கள் வைத்தியநாதன், குரு கிருஷ்ணகுமார், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். அவர்களுடைய வாதங்களில் முக்கிய சாரம் என்னவென்றால், எங்களுக்குத்தான் கட்சியிலே அதிகமான உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது. கட்சி உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியின் விதி. அந்த விதியே பின்பற்றப்படாமல் சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த நியமனம் செல்லாது, அவர் எடுத்த முடிவுகளும் செல்லாது. இதை தவிர மூத்த வழக்கறிஞரான வைத்தியநாதன் ஒரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட்டார், மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். அது என்னவென்றால், தேர்தலிலே போட்டியிடக்கூடாது என்று சட்டப்படி சசிகலா தடை செய்யப்பட்டிருக்கிறார். ஊழல் வழக்கிலே தண்டனை பெற்றிருப்பவர் என்பதால் அவரால் தேர்தலிலே போட்டியிட முடியாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த போகிறவர் யார் என்பதை அவர் முடிவு செய்வது எப்படி சரியாகும்? இது சட்டத்தை எள்ளி நகையாடுவதாகவும் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவதாகவும் என்று அவர் வலியுறுத்தினார். முதல் கட்டமாக ஓபிஎஸ் தரப்பின் ஆரம்ப கட்ட வாதங்கள் முடிந்த பிறகு சசிகலா தரப்பு தனது வாதத்தை தொடங்கியது. அந்த வாதத்தை துவங்கி வைத்தவர் பிரபல வழக்கறிஞர் அரிமா சுந்தரம். அவர் தனது வாதத்திலே எடுத்து வைத்த முக்கியமான வாதம் என்னவென்றால், கட்சியில் உள்ள பெரும்பாலான பொறுப்பாளர்கள், அதாவது பொதுக்குழுவை சேர்ந்தவர்கள், செயற்குழுவை சேர்ந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே கட்சியில் எந்த பிளவு இல்லாத சூழ்நிலையிலே கட்சியில் எங்களுக்குத்தான் பெரும்பான்மை இருக்கிறது. நாங்கள் தான் இந்த இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு கொடுப்பது என்பதை தீர்மானிக்க வேண்டும், அதற்கான அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி சொன்னார். இதைத் தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர்களான சல்மான் குர்ஷித் மற்றும் மோகன் பராசரன் ஆகியோரும் இந்த விசாரணையிலே கலந்து கொண்டு தங்களுடைய வாதங்களை முன்வைக்க இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் பார்ப்பது என்னவென்றால், இடைவேளைக்கு பிறகு சசிகலா தரப்பு தனது வாதங்களை தொடரும். அந்த தொடர்ச்சிக்கு பிறகு மீண்டும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் கொடுப்பதென்றாலோ அல்லது எதிர்வாதங்களை எடுத்து வைப்பதென்றாலோ அதற்காகவும் வாய்ப்பு கிட்டும். ஆகவே தற்போதைய சூழ்நிலை நிலவுகிறது. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த விசாரணை தொடரும். 45 நிமிடங்கள் கழித்து அந்த விசாரணை தொடரும் போது என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்கிறார்களோ அதன் அடிப்படையில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படும்.